ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம பிவைக்யூ டிஸ்கஷனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இப்போ உள்ள சிலபஸ் படி ஒரு பிவைக்யூ வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2, ஓகேவா. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன்ட் அக்கௌண்ட்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமினேஷன், ஓகேவா. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா 2024 February 5th அன்றைக்கி வந்து நடந்து முடிஞ்ச ஒரு எக்ஸாமினேஷன். அண்ட் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய குரூப் 4 தமிழ் சிலபஸ்க்கு ஒத்து போகக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர், ஓகே. அண்ட் இதில் மொத்தமாக 100 கேள்விகள் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து டிக் பண்ணி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா A, B, C, D. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே ரீட் பண்ணும்போது நீங்களுமே உங்களுக்குள்ளே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ மொத்தமாக வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கூட ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது மற்றவங்களாம் எந்த லெவலில் இருக்காங்க, நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ மறக்காமல் எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்களுமே தனியாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களே மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இருவினை அப்படிங்கிற டாப்பிக்லேயே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது போக ஒளி வேறுபாடு அந்த டாப்பிக்லேயுமே இது வந்து வரும், ஓகேவா. பரி பரி இதோடைய பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஓகேவா. இறங்கு அபகரி. அதாவது இந்த பரி அப்படிங்கிறது பரிவு அப்படிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பரிவு அப்படின்னா இரக்கம் சொல்லிட்டு வரலாம். ஸோ அது கூட சேர்ந்த வார்த்தை தான். ஸோ பரிவு அப்படின்னா இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த பரி அப்படின்னா அபகரிக்கிறது, அதாவது வழிப்பறி. ஸோ அந்த மாதிரி அபகரிக்கிற மீனிங் வந்து வரும். அண்ட் இதில் இறங்கு அப்படிங்கிறதே பாருங்கள், இந்த ரா வந்துச்சுன்னா மீனிங் மாறிடும். இந்த இறங்கு தான் வந்து இரக்கம். ஸோ அது ரிலேட்டடான வார்த்தை. இப்போ பரி பரி அப்படின்னா இறங்கு அபகரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிக. பெரு பெரு, ஓகேவா. பெரு பெரு. ஸோ ஆன்சர் பார்த்துலாமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெரிய செயல் மதிப்பு பெரு, ஓகேவா. அதாவது இந்த பெரு அப்படின்னா பெரிய அப்படிங்கிற ஒரு மீனிங்குமே வரும். அதாவது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று, இப்போ பெருங்கிணறு அந்த மாதிரி பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அது பிரிக்கும் போது பெருமை கூட்டல் அப்படி தான் பிரிப்போம் இல்லையா. ஸோ அது கூட சேர்ந்து தான் வருது. பெரு அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கூட கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ பெரு அப்படின்னா பெரிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம், கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில். தென் நெக்ஸ்ட் இந்த பெரு அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பெறுதல், மதிப்பு பெரு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பெறுதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது சொற்றொடர் வந்து சொற்கள் மாறி மாறி இருக்குது, அதில் முறையான சொற்றொடர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், ஓகேவா. ஸோ மற்றெல்லாம் நம்ம ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடலாம், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக, வாழ எல்லாரும் வேண்டும் இன்பமாக. ஸோ இதெல்லாமே மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆர்டரில் இருக்குது. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு அகைன் அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். தென் நெக்ஸ்ட்டும் அதே டாபிக் தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது, ஓகேவா. தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. இதுதான் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இதில் வந்து உயிரெழுத்து வச்சு சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாமே உயிர் மேலே தான் இருக்குது. அதனால் காங்காச்சா அந்த வரிசை வந்து சொல்லி பார்த்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்பம் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து இருக்குது, அதனால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் வரும், இன்பம். தென் நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே எழுதிடலாம். தென் நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் இருக்கிறது எல்லாமே உயிரெழுத்துக்கள் வச்சு தான் வருது. அ ஆ இ ஈ அது தெரிஞ்சாலே எழுதிடலாம் இல்லையா.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எழுத்து ஒலி வடிவம் ஓலைச்சுவடிகள் ஔகாரம். ஓகேவா, ஏ ஓ ஓ ஔ. அடுத்தது தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தருதல். ஓகேவா, பெரும்பாலும் அல் விகுதி பெற்று வந்து அது வந்து நம்ம தொழிற்பெயர்னு சொல்லலாம். ஸோ தா அப்படிங்கிறதுடைய தொழில் பெயர் என்ன அப்படின்னா தருதல். இதில் தந்தான் அப்படின்னா வினை முற்றுன்னு சொல்லலாம். தந்த அப்படிங்கிறது பெயரெச்சத்தில் வரும். தந்து அப்படிங்கிறது வினை எச்சம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நமக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தெரியணும். ஓகேவா, இப்போ தருதல் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்துட்டு அதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா தரு அப்படிங்கிறதுலாம் வராது, தா அப்படிங்கிறது அதோடைய வேர்ச்சொல். ஓகேவா, அடுத்தது கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்கள். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடுத்தோர். ஓகேவா, அந்த வினையை செய்தவங்களை குறிக்கக்கூடிய சொல் தான் வினையாளனின் பெயர் இல்லையா. கொடு அப்படிங்கிறதுடைய வினையாளனின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் கொடுத்தோர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த மாதிரி வேர்ட் கொடுத்து இதோடைய வேர்ச்சொல் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அடுத்தது நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை தேர்வு செய்க. நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரும், நடத்தல். ஓகேவா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி அல் விகுதி பெற்று வந்தாலே அதுதான் தொழில் பெயர். நட இதோடைய தொழில் பெயர் நடத்தல். தென் நெக்ஸ்ட்டு வருக வேர்ச்சொல்லை அறிக. ஓகேவா, வருக இதோடைய வேர்ச்சொல் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, வா. வருக இதோடைய வேர்ச்சொல் வந்து வா. அதே மாதிரி தருக அப்படின்னா தா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேர்ச்சொல் வரும். ஓகேவா, அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. பாருங்கள் கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இட்டதோர் தாமரைப்பூ இது எல்லாமே வந்து பெயர் சொல்ல வரும் இல்லையா. வினைச்சொல் அப்படிங்கிறது இதாக தான் இருக்கும். இதில் வந்து இதோடைய வேர்ச்சொல் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு வாருங்கள் வேர்ச்சொல்லை தருக. வாருங்கள் இதோடைய வேர்ச்சொல். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக தெரியும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், வா அப்படிங்கிறது தான். ஓகேவா, வாருங்கள், வந்தான், ஓகேவா, வருக. ஸோ அந்த மாதிரி எது வந்தாலும் அதுக்கான வேர்ச்சொல் வந்து வா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை. ஓகேவா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். துளிர், தளிர், குருத்து இதுதான் வந்து ஒரு மரம் செடியினுடைய கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொற்கள் இல்லையா. இது தாள், தோகை, ஓலை இதெல்லாமே இலை வகைகளை குறிக்கும். தண்டு, கோல், தூர் இதெல்லாமே அதோடைய இது தண்டு பகுதி கிளை பகுதியில் குறிக்கக்கூடியது. கவை, கொம்பு இதுவுமே வந்து கிளையை குறிக்கக்கூடிய பகுதிகள் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? கொத்து, குலை, தாறு, கதிர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா, குலை வகையை குறிக்கக்கூடிய சொற்கள். ஓகேவா, குலை வகைகள். இல்லை அப்படின்னா காய்கனி வகை. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஸ் டேஸ் போடாதே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாம் போட்டு பார்த்தாலே தெரியும் எது வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அன்பை கொடு, கோடு போடாதே. ஓகேவா, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா குரில் நெடில் அந்த டாப்பிக்கில் வரும். கொடு அண்டு கோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எந்த இடத்துல கோடு வரும், எந்த இடத்துல கோடு வரும். ஸோ அதை கூட நம்ம சொல்லலாம். அன்பை கொடு, கோடு போடாதே. அதே மாற்றிங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோடு கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்து போகணும். இது வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானதாக இருக்குது. ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து அதுதானே ஈஸி தான் நம்ம வந்து படிச்சிடலாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். இந்த வானம் அப்படின்னா வெடி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த வானம்னா ஆகாயம். ஓகே, வானம் வெடி, வானம் ஆகாயம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வழி வழி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, காற்று நெறி. இந்த வழி எப்படின்னா காற்று, வளிமண்டலம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ காற்று. இந்த வழி எப்படின்னா நெறி. நெறி இதோடைய பொருள் வந்து வழி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செக். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, காசோலை. அதாவது நம்ம வந்து படிச்சிருக்கும்போது எப்படி படிச்சிருப்போம், இங்கிலீஷில் தான் அந்த வேர்டு வந்து இருக்கும் இல்லையா. செக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம், செக் அப்படின்னா காசோலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து அப்படியே தங்கிலீஷில் வந்து எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் நமக்கு அந்த இங்கிலீஷ் வேர்டுமே வந்து ப்ராப்பராக நமக்கு ரீட் பண்ணி தெரிஞ்சால் தான் இதை வந்து எழுத முடியும். ஓகே, செக் அப்படின்னா காசோலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வரைவோலை அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட்டு. கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபர்மேண்ட். இன்ஃபர்மெண்ட் இதோடைய தமிழ் சொல். இதெல்லாமே நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தகவலாளர். ஓகேவா. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல், இன்ஃபர்மேண்ட் அப்படின்னா தகவலாளர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஓகேவா. ஸோ அகைன் அப்படி தான் தங்கிலீஷில் தான் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சரியான இணைன்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இதுதான் வந்து சரியாக பொருந்திருக்குது. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை பார்த்தோம். காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் சொல்லிட்டு வரும். கரன்சி நோட்னா பணத்தாள். ஓகேவா. ஸோ இதில் வந்து சரியான இணை அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஓகேவா. இதில் சந்திப்பில் இல்லாத தொடர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இங்கேயும் வந்து இப்போ வரணும். ஓகேவா. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. சந்திப்பிழை உள்ள தொடர். ஓகேவா. சந்திப்பிழை அற்ற தொடர் கேட்கல, சந்திப்பிழை உள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தென்னாடு விளங்குற திகழுந்தன் மொழி. தேனினும் இனின செந்தமிழ் மொழி, தென்னாடு விளங்குற திகழுந்தன் மொழி, வானினும் ஒங்கிய வண்டமிழ் மொழி, ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழி. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. கொஸ்டின் பாருங்கள், வித்தியாசமாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து சந்திப்பிழை அற்ற தொடர் தான் கேட்பாங்க. பட் இதில் சந்திப்பிழை உள்ள தொடர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. இது நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. பொருந்தாத சொல். ஸோ இதில் வந்து 3 இதுக்கு வந்து மீனிங் வந்து சேமாக தான் இருக்கும், ஒன்றுக்கு மட்டும் மீனிங் டிஃப்ரெண்ட். ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா. சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். பட் ஆடினால் அப்படிங்கிறது வேறு மீனிங் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்தது பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. மரங்களின் பெயர் அல்லாதது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. நாளிகரம் அப்படின்னா தென்னைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். கோழி அப்படின்னா ஆச்சா மரம் சொல்லிட்டு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை, கோழி அப்படின்னா அது ஒரு மரம் ஒன்று வரும் படிச்சிருப்போம். அண்டு காலம் அப்படின்னாலும் மரத்துடைய பேர் தான். இதில் வந்து பொருந்தாது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வேரி. ஓகேவா. வேரி அப்படின்னா நம்ம தேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல் இணையை கண்டறிக. ஸோ இது வந்து காலம் இல்லைங்க, சாலம் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. காலம் கிடையாது, சாலம். சாலம் அப்படின்னா ஆச்சாமரம்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம்.
அதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. நாளிகரம்னா தென்னை, சாலம்னா ஆச்சாமரம் சொல்லி படிச்சிருப்போம். அண்ட் கோழி அப்படின்னாலும் ஒரு மரம் தான். வேரி அப்படிங்கிறது மரத்தை குறிக்காத ஒன்று. அது வந்து வேரி அப்படின்னா தேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அடுத்தது பொருந்தாச்சொல் இணையை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, அதாவது சுட்டி அப்படிங்கிறது நெற்றியில் அணியக்கூடிய ஒரு பொருள், கரெக்டாக பொருந்தி இருக்குது. குழை அப்படிங்கிறது காதல் அணியக்கூடியது. அண்ட் மருதம் அப்படிங்கிறது மருதத்துடைய பொழுது வந்து வைகறை பொழுது, குறிஞ்சொடி பொழுது நண்பகல் வந்து கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போது இதுதான் வந்து தவறாக வந்து பொருந்தி இருக்குது. அதனால் பொருந்தாச்சொல் இணை வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். குறிஞ்சியினுடைய பொழுது என்னன்னு சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்கள். நண்பகல் அப்படிங்கிறது பாலையினுடைய பொழுது. தென் நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல் இதோடைய எதிர்ச்சொல் என்ன சொல்லி கேட்டுக்காங்க. நீக்குதல் இதோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சேர்த்தல். ஓகேவா, நீக்குதல் இதோடைய எதிர்ச்சொல் சேர்த்தல். அடுத்ததும் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். படுகர் இதோடைய எதிர்ச்சொல் எழுதுக. படுகர் இதோடைய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அதாவது படுகர் இதோடைய பொருள் தான் வந்து பள்ளம் சொல்லிட்டு படிச்சிருப்போம். பட் அவங்க கேட்டுக்கிறது எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க. ஸோ அதோடைய எதிர்ச்சொல் வந்து மேடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக. இரவலர் இதோடைய எதிர்ச்சொல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி புரவலர். ஓகேவா, இரவலர் இதோடைய எதிர்ச்சொல் வந்து புரவலர். அதோடைய பொருள் வந்து என்ன சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பால் ஊறும். ஓகேவா, இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நம்ம 6th to 12th வரைக்கும் பிரித்தெழுதுக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இது இருக்குது. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி கூட்டல் எல்லாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சேர்த்து எழுதுக. இதில் வந்து எது வந்து கரெக்டானதுன்னு சொல்லி கேட்டுக்காங்க. நூல் கூட்டல் அகம் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகேவா, நூலகம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும், நூலகம் அப்படிங்கிறது பிரித்தா நூல் கூட்டல் அகம்னு சொல்லிட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது டேஸ். அந்த இடத்துல என்ன வினாச்சொல் வரும்? கூவல் என்று அழைக்கப்படுவது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் கரெக்டான வினாச்சொல். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. ஓகேவா, பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வரும். பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. இந்த இடத்துல வந்து இல் வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக வந்து தெரில. ஸோ எங்கு பறந்து செல்கின்றன அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினாள். மங்கா காய்களை வாங்கினால் இது வந்து எந்த காலத்தை சேர்ந்த ஒரு தொடர் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் பி தான், இறந்த காலம் இல்லையா, வாங்கினாள். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது. இது வந்து எந்த காலத்தை குறிக்குது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி முக்காலம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது. நிறைந்து இருந்தது. ஓகேவா, இது வந்து முக்காலத்தையும் குறிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இறந்த காலத்தையும் குறிக்குது, எதிர்காலம் நிகழ்காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது. ஓகேவா, அதாவது நேற்று இருந்துச்சு, இன்றைக்கு இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் டேஸ். காலத்திற்கேற்ற வினைமுற்று இது வந்து நேற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ என்னது வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். மலர் வந்து
கொய்தால். ஓகேவா, கொய்வால் அப்படிங்கிறது வந்து வராது, அது வந்து இது எதிர்காலத்தை குறிக்கும் இல்லையா, பட் நேச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அதனால் இறந்த காலம் தான் வரும். கொய்தால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது பறிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து எதிர்காலம், பட் இந்த இடத்துல வந்து மலர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கனால நமக்கு கொய்தால் அப்படிங்கிறத கரெக்டான வினை மரபாக இருக்கும். பறிக்கிறது அப்படிங்கிறது இலைக்கு தான் வரும் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் டேஸ். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, உற்றார் உறவினர். தென் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். தென்னம் டேஸ். அதாவது இதோடைய இலைப்பெயர், தென்னை மரத்துடைய இலைப்பெயரை நம்ம எப்படி சொல்லுவோம், தென்னை இலைன்னு சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கீற்று இல்லையா, தென்னங்கீற்று அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல இந்த அருகாமையில் அப்படிங்கிறது தான் வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. அதுக்கான கரெக்டான எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அருகில். ஓகேவா, பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். அண்ட் பால் அப்படிங்கிறது குடித்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா, ஸோ அது பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியுமே இருக்குது. அருகில் அப்படிங்கிறத மாற்றிட்டு பால் குடித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து தப்பு. வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். அருகாமையில் அப்படிங்கிறது அருகில்னு மாறி இருக்குது. பால் குடித்தான் அப்படிங்கிறது பால் பருகுனான்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா, தண்ணீர் அப்படின்னா தான் தண்ணீர் குடித்தான்னு சொல்லிட்டு சொல்லணும். பால் அப்படின்னா பருகினான்னு தான் சொல்லணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல்லு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அம்மாவிடம் சொல். ஓகேவா, சொல்லு அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, அதுக்கு எழுத்து வழக்கு சொல். அடுத்தது சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். நிறுத்தற் குறிகளில் வந்து கேட்டிருக்காங்க. சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முற்றுப்புள்ளி. ஓகேவா, ஃபுல் ஸ்டாப் சொல்லுவோம் இல்லையா, முற்றுப்புள்ளி. அடுத்தது நிறுத்தற் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். அந்தோ இயற்கை அழிகிறதே. இது வந்து ஒரு வியப்பு தொடர் தான் இல்லையா. ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து ஆச்சரியக்குறி வரும். அடுத்தது பொருத்தமான நிறுத்தற் குறியிடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகிறது. இதுக்கு வந்து சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடர் எது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிழையா நன்மொழி அப்படிங்கிறது கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்குது. என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகிறது. ஓகேவா, பிழையா நன்மொழி அப்படிங்கிறதுக்கு தான் வாய்மைன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்குது, நச்சினை. ஸோ அதை மட்டும் வந்து கொட்டேஷனுக்குள்ளே போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஊர் பெயரின் மருவை எழுதுக. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை இதோடைய மருவு என்ன வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம், புதுகை. ஓகேவா, புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. இதே இது புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு வரும். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம், தெளிவாக பார்த்துக்கோங்க. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, இங்கே வந்து இக்கு தானே வருது, ஸோ கைன்னு சொல்லிட்டு வரும். இதே இது புதுச்சேரி அப்படின்னா புதுவை அப்படிங்கிறது அதோடைய மருவு பெயர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே தான் கேட்டிருக்காங்க. ஊர் பெயரின் மருவை எடுத்தெழுதுக. புதுச்சேரி. இதுக்கு வந்து புதுகையா புதுவையா. பாண்டிச்சேரி அதெல்லாம் வராது. புதுச்சேரிக்கு வந்து ஆன்சர் புதுவை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சோழ நாடு. இதோடைய மருவு வந்து என்ன. சோழ நாடு இதோடைய மருவு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சாரி ஏ, சோநாடு. ஓகேவா, சோழ நாடு இதோடைய மறு பெயர் சோநாடு. நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. வெதர். பாருங்கள், அப்படியே டங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆக்சுவல் வேர்டு வந்து எனது வெதர் அப்படிங்கிறது தான், பட் அதை வந்து தமிழில் வந்து அப்படி எழுதியிருக்காங்க. வெதர் இதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா வானிலைன்னு சொல்லலாமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட்னு சொல்லலாம். வெதர் அப்படின்னா வானிலை. வலசை அப்படின்னா மைக்ரேஷன் சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. இது நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்.
என்னது? அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். இதில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரித்திரம் அப்படிங்கிறது தான் பிறமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, வரலாறு. அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படித்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு ஓகேவா, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, உற்றது உரைத்தல். கால் வலிக்கிறது ஓகேவா, இப்போ வலிக்குது, ஸோ உற்றது உரைத்தல் விடை. இதே இது கால் வலிக்கும் அப்படின்னா உருவது குரல் விடைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்னது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உருவது குரல் விடை. ஸோ ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல், கால் வலிக்கும் ஃப்யூச்சர் டென்ஸை சொல்கிறாங்க, அதுக்கு வந்து உருவது குரல் விடை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்க. வினா வகைகள் இருக்குது, அதுக்கான கரெக்டான வினாக்கள் வந்து சூஸ் பண்ணணும். சரியான இணை ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? அவங்களாம் இவங்களா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, டவுட். ஸோ அதுதான் வந்து தமிழில் ஐயம்னு சொல்லலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டாக பண்ணிருக்கு. ஐய வினா வந்து இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. கொழல் வினா அப்படிங்கிறது நீ கடைக்கு செல்வாயா அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா. அண்ட் ஏவல் வினாவும் இது வந்து வராது. உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா? இது வந்து ஏவல் வினா கிடையாது. இதுக்கு தான் வந்து ஏவல் வினா வரும். கொழல் வினா அப்படிங்கிறது வந்து உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா வரும். கொடை வினா அப்படின்னா இது வந்து வராது. ஓகேவா. இதுவுமே வந்து கொழல் வினால தான் வந்து வரும். தென் நெக்ஸ்ட்டு கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோடு. ஓகேவா, இதோடைய கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இந்தியன் பீனல் கோட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன், இது கரெக்டான ஆன்சர் என்ன? சம்மன் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அழைப்பானை. ஓகேவா. சம்மன் இதோடைய தமிழ் சொல் அழைப்பானை. அடுத்தது கலைச்சொல் அறிக. கிளீனர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம், துப்புரவாளர். கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லையா, எதிர்பாராத நல்வாய்ப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். ஓகேவா. எதிர்பாராத நல்வாய்ப்பு, எதிர்பாராத விருந்து அப்படிங்கிறது வராது, எதிர்பாராத நல்வாய்ப்பு தான் கரெக்ட். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம், பயனற்ற செயல். ஓகேவா. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயன் இல்லாத ஒரு செயல், பயனற்ற செயல்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர்? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம், வருவித்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினையை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கண்டறிக. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, செயற்பாட்டு வினைத்தொடர். ஓகேவா. படிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே செயற்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. அதாவது 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் 1 மட்டும் சரியாக பொருந்திருக்குது, அதை வந்து கேட்டுக்காங்க. ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு இணையாக இருக்குது. ஓகேவா. மற்ற எல்லாமே வந்து தவறாக தான் இருக்குது. இல்லை வருவித்தான் அப்படிங்கிறத பிறவினைத்தொடர்னு சொல்லிட்டு வரும். அண்ட் மற்றது எல்லாமே ராங்காக தான் பொருந்திருக்கு. சரியாக பொருந்தப்பட்ட ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு யானை புக்க புலம் போல. உவமை கூறும் பொருளை கண்டறிக. யானை புக்க புலம் போல.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வீணாக்குவது. ஓகேவா, யானை புக்க புலம் போல் அப்படின்னா வீணாக்குவது அப்படின்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதுக்கேற்ற கரெக்டான வினா என்ன? சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும். ஓகேவா, யாருக்கு இல்லை, இங்கே வந்து என்னது செல்லும் வாகனங்களுக்கு ப்ளூரலில் வந்திருக்குது, அதனால் எவற்றுக்குன்னு சொல்லிட்டு தான் வரணும். சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும், ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுக்கு கரெக்டான வினா என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஓகேவா, சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடியது ஆயுத எழுத்து. தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து சின்ன பத்தியாக இருக்கிறனால நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். திருநெல்வேலி பகுதி வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். ஓகேவா, ஸோ அப்படியே நம்ம ஆன்சருமே பார்த்துலாம், கொஸ்டினுமே பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? அதான் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குது, தாமிரபரணி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு இரட்டை நகரங்கள் எவை? நெக்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா பாருங்கள், திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் தான் என்னது இரட்டை நகரங்கள் சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ச் பை இன்ச் ஃபுல்லாகவே இந்த பேரா ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்படி பண்ணால் நமக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். அதனால் ஜஸ்ட் மேலோட்டமாக வந்து நம்ம இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்குரிய கீவேர்டு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. தென் நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் எது? ஸோ வந்து நம்ம இந்த பேராவை பார்த்து ஆன்சர் பண்ணணும்னு இல்லை, நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் பேராவை பார்த்துடலாம். பாருங்கள், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்கே இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா பாளையங்கோட்டை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாளையங்கோட்டை. தென் நெக்ஸ்ட்டு கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது? கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது கொடுத்துருந்தாங்களே, கிழக்கு கரையில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை. ஸோ இதுக்குமே வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும், பாளையங்கோட்டை. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு பாளையங்கோட்டையில் அதிகளவில் டேஸ் இருக்கின்றது. அதிகளவில் கல்வி நிலையங்கள் இருக்கு இல்லையா, அதனால அது வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்ட் சொல்லிட்டு அழைக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இதில் என்னது வரும்? தனது, தமது, தன்னால், தம்மால். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும், தம்மால். ஓகேவா, அதாவது குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, ப்ளூரலில் இருக்குது, அதனால தம்மால் சொல்லிட்டு வரும். இது எதுவும் இங்கே ஒரே ஒரு ஆளை மட்டும் குறிச்சோம்னா தன்னால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். பட் இங்கே வந்து பன்மையில் இருக்கிறதுனால தம்மால் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்தது வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எது? வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஸோ ஆன்சர் வந்து அந்த குறள்லே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான், உவமை அணிக்குவா. போலும், போல, போலும் அந்த மாதிரி வார்த்தை வந்தாலே உவமை அணின்னு சொல்லலாம் இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடர். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்காங்க. உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒருமைப்பன்மை பிழை வந்து இல்லாமல் தான் இருக்குது, கரெக்டான ஒரு சென்டென்ஸு. அடுத்தது விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதுலையுமே வந்து எந்த ஒரு பிழையும் இல்லை. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர். ஸோ இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து சம் மிஸ்டேக் இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. ஓகேவா, சொல் பொருள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். ஈன்று அப்படின்னா தந்துன்னு சொல்லிட்டு சொல்லலாம், தந்ததுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர். ரெண்டாவது கொம்பு அப்படின்னா கிளை, கழித்திட மகிழ்ந்திட அதிமதுரம் மிகுந்த சுவை. ஸோ ஆன்சர் வந்து 2143. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. முகில் அப்படின்னா மேகம், சேகரம் அப்படின்னா கூட்டம், வாகு அப்படின்னா சரியாக, விண்ணம் அப்படின்னா சேதம். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு சரியான பொருளை அறிக. வெறுப்பு இதோடைய சரியான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம். வெறுப்பு அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சொல்லலாம். வாரா. ஓகேவா, இந்த இடத்துல வந்து முழுமையாக இல்லை, அந்த ஈறு வந்து இல்லாமல் இருக்குது அண்ட் எதிர்மறையில் தான் இருக்கு இல்லையா. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாரா. அடுத்தது ஒரு ஓர் நிறைவு செய்க. அது டேஸ் இனிய பாடல். ஸோ நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். இது வந்து ரெண்டு கண்டிஷன் தான். ஒரு வந்து எந்த இடத்துல வரும், ஓருங்கிற எந்த இடத்துல வரும், அது தெரிஞ்சாலே போதுமானது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும். ஓர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அதாவது இந்த இடத்துல இனிய, இதில் ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். உயிரெழுத்து அல்லாத சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இனிய அப்படிங்கிறது உயிரெழுத்து சொல், அதனால் ஓர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கட்டளை தொடர். ஓகேவா, பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். அடுத்தது சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. அதாவது சொற்கள் வந்து இடமாற்றி இருக்குது, சரியான தொடர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. ஓகேவா, இதை வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்குது. அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல். ஸோ நெல் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? நெல் தோட்டமா, நெல் வயலா, என்ன சொல்லுவோம்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெல் வயல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெல் வயல். அடுத்தது பொறுத்துக. ஸோ இது வந்து 10th தமிழில் அந்த ஃபஸ்ட் லெசன் தாங்க. அதில் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோன்னா குறைஞ்சது 4 கேள்வி வந்து அந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வாழை அப்படின்னா கச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாழை கச்சல். வெள்ளரி அப்படின்னா பிஞ்சு. பனம் அப்படின்னா என்னது? குறும்பை. ஓகேவா, மா வந்து வடு. இது வந்து இளமை பெயர்கள். ஒவ்வொருடைய மரஞ்செடி அந்த காய் வகையுடைய இளமை பெயர் இல்லையா. வாழையுடைய பிஞ்சு வந்து நம்ம கச்சல்னு சொல்லுவோம். வெள்ளரினா பிஞ்சு தான். பனம் அப்படின்னா குறும்பை. மா அப்படின்னா வடு. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் கான். புல் இதோடைய கூட்டப்பெயர் என்ன வரும்? புல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புற்கள். ஓகேவா, புல் அண்ட் அது கூட சேர்ந்து பன்மை விகுதி கல் ரெண்டு வந்து புணர்ந்து புற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும், புல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஸ் ஆகும். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை ஆன்சர் ஆப்ஷன் சி பொதிகை மலை. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் அறிக. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் அறிக. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம், செங்கீரை. ஓகேவா, குழந்தையின் தலை அசையும் பருவம் வந்து செங்கீரை. அடுத்தது வற்றல் தின்றான் ஆகு பெயர் கூறுக. வற்றல் தின்றான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர். ஓகேவா, வற்றல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை தான் குறிக்கும். வற்றல் தின்றான் அப்படிங்கிறது தொழிலாகு பெயர். அடுத்தது சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் இதுக்கான கரெக்டான தமிழ் சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரம்பரியம். ஓகேவா, ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். அண்ட் பண்டம் அப்படின்னா கமாடிட்டின்னு சொல்லலாம். கலப்படம் அடல்ட்ரேஷன். கடற்பயணம் அப்படின்னா தமிழ். அதுக்கான கலைச்சொல் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. அக்ரானமி. இது வந்து முக்கியமானது, நிறைய எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. அக்ரானமி என்னது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி உளவியல். ஓகேவா, அக்ரானமினா உளவியல். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. அக்ரானமி அப்படின்னா உளவியல். அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. ஒரு கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம்.
காரணம் காங்கா சானா பாமா தானா ஆகிய 8 மயங்கொலி எழுத்துக்கள். லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? கூற்று காரணம் 1 காரணம் 2. இதில் எதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? கூற்று சரி, காரணம் 1 தவறு அண்ட் 2 வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மயங்கொலி எழுத்துக்கள்னா என்ன? உச்சரிக்கும் போது வந்து கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் மயங்கொலி எழுத்துக்கள் தெரியும். அண்ட் மயங்கொலி எழுத்துக்கள் வந்து 8 தான், பட் இந்த 8 கிடையாது இல்லையா? ஸோ லாவில் வந்து 3 லா உண்டு. லா லா லா, அப்புறமாட்டி நாளையுமே 3 லா நா உண்டு. இது நெக்ஸ்ட்டு ராவில் 2 ரா. ஸோ இந்த 8 தான் மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவங்களே சொல்லியிருக்காங்க மயங்கொலி எழுத்துக்கள்னால் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடு இருக்கும். பட் இது எல்லாமே வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் இது வந்து ராங்கான ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா லகரம் வந்து மாமலே மா பொறி மாதிரியே வந்து இருக்கிறதுனால வந்து மகர லகரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். மா மாதிரியே தான் இந்த லா வந்து இருக்குது. அதனால தான் மகர லகரம்னு கூறுவது இலக்கண மரபு. இது வந்து கரெக்டான ஒரு காரணம் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரி, காரணம் 2 சரி, காரணம் 1 வந்து தவறு. ஓகேவா? அடுத்தது 3 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. கூற்று 2, போலி 3 வகைப்படும். கூற்று 3, மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. இதெல்லாம் கரெக்டு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அனைத்தும் சரி. போலி அப்படின்னா போல இருத்தல் அதில் இருந்தால் தோன்றியிருக்குது. அண்ட் போலி வந்து மூவகைப்படும். முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அண்ட் இந்த மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சரில் அந்த வேறு ஒரு வகை போலி என்ன சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கி நீதிபதி பின்கேவின் கருத்து. ஸோ இதில் எது சரி எது தவறு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. பட் இதுக்கான காரணமாக இது வந்து நீதிபதி பின்கேவின் கருத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறானது. ஓகேவா? கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. மனம் மானம், குறில் நெடில். ஓகேவா? மனம் மானம், பொருள் வந்து வேறுபடுது. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமை கேடு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டும் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வழி வாளி, வழி வாளி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த வழி அப்படின்னா காற்று, வாளி அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். ஓகேவா? குவளை அப்படிங்கிறது வராது. கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம், அதான் வாளின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறி மாறி. ஓகேவா? மறி மாறி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இறத்தல் மழை. ஓகேவா? இறத்தல் அதாவது சாகுறது இல்லையா? மறித்தல்னு சொல்லுவோம் இல்லையா? மறி அப்படின்னா இறத்தல். ரா பார்த்துக்கோங்க, இந்த ரா வராது. ஓகேவா? அண்ட் மாறி அப்படின்னா மழை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கொஸ்டின் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்துருந்தோம். இது அப்படியே கேட்டிருந்தாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏனெனில். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்தது விளக்கு இரு பொருள் தருக. விளக்கு அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், பட் இதுக்கு இரு பொருள் இருக்குது என்னலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாமா? விளக்கு அப்படின்னா விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது இல்லையா? விவரித்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். அண்ட் விளக்கு அப்படின்னா ஒளி தரும் ஒரு சாதனம், அதுவுமே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த இடத்துல வரும்? மழலை பேசும் மொழி அழகு இல்லையா? இந்த இடத்துல விளையாடும் சிரிக்கும் உறங்கும் எதுவுமே வராது. மழலை பேசும் மொழி அழகு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள். இது பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு.
இது நம்ம படித்தா எழுத முடியும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. ஓகேவா, படித்தாதான் இது வந்து எழுத முடியும். இது நெக்ஸ்ட்டு, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளைநிலம். விளைநிலம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. ஓகேவா, விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கி கிடக்கின்றன. மூடுபனியில் வளர்கிறது, வளராது, மிதக்காது, ஒளிராது, மூழ்கி கிடக்கின்றன அப்படிங்கிறது கரெக்டான ஒரு சென்டென்ஸ். அடுத்தது, சரியான இணைப்புச்சொல் தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? ஆகையால், எனவே, அதனால், இந்த மூணுமே வர மாதிரி தெரியும். பட் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஒன்று தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எனவே. ஓகேவா, இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்து சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட நேரிடும். ஸோ ஈஸியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இல்லை என்றால். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பர், டேஸ் மூடர் ஆரவாரம் செய்வர். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதோடைய 100 கேள்விகள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் நேற்று நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? ஒரு சில கேள்விகள் வந்து கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டினில் 100க்கு எத்தனை மார்க் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.